ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் வெதன்னு சுடு தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு தண்ணி ஆறிடும். ஆறின பிறகு எடுத்து இதை மாதிரி ஒரு கத்தியை வச்சு அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. அதை நல்லா இப்படி சொரண்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் அதில் சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும், அதையும் நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு இதை மாதிரி வெள்ளையாக வந்துடும். ஒரு 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துருங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இந்த ஆட்டுக்கால் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலட்டிங்கன்னா கொதி வரும். கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போட்டு மூடணும். இந்த மாதிரி நல்லா கொதன்னு கொதித்த உடனே குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. 2 விசில் வந்த உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு மொத்தம் 8 விசிலில் இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதை பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெந்துடும். வெந்த பிறகு கொதிக்க விடுங்க. பக்கத்தில் கொதிச்சிட்டே இருக்கும்போது ஒரு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, சோம்பு கொஞ்சோன்னு போட்டுருங்க. கறிவேப்பிலை, பூண்டு நெசுக்கி அதுலேயும் சேர்த்துருங்க. நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்குங்க பூண்டு. பக்கத்தில் நல்லா கொதிச்சிட்டே இருக்கா, இதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு இன்னும் 2 கொதித்த உடனே இறக்கிட்டு இட்லி, தோசை, சாப்பாடு 3த்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.